வணக்கம். இப்போ நம்ம நிலத்துக்கு போனோம்னா மொச்சக்காய் பறித்து போடுவாங்க. அந்த மொச்சக்காயை அவிச்சு சாப்பிடணும் போல் இருக்கும். உடனே ஒரு பாத்திரம் அங்கே நிலத்திலே பாத்திரம் வச்சுருப்போம். அந்த அங்கே இருக்கிற கல்லுகளை வச்சு அடுப்பு கூட்டி அதுக்கு உப்புக்கு என்ன செய்கிறது? எவனாவது பீடி சிகரெட்டு குடிக்கிறவன் தீப்பெட்டி வச்சுருப்பான், வாங்கிடுவோம். உப்புக்கு என்ன செய்கிறது? உப்புக்காக என்ன செய்கிறோம்னா ஒரு தும்பை மலர், தும்பை செடின்னு ஒன்று இருக்குது. தும்பை செடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வெள்ளை வெள்ளையாக பூ பூத்துருக்கோம். பார்க்காதவங்க தும்பை செடி எதுன்னு சொல்லி கூட பார்த்துக்கங்க. பெரும்பாலும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல. கிராமத்திலேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அந்த தும்பை செடியை நல்லாவே தெரியும். அந்த தும்பை செடி அது ஒரு பாத்திரத்தில் மொச்சக்காயை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தும்பை செடியை நல்லா இவ்வளோ பிடுங்கி அந்த காய் மேலே இப்படி வச்சு மூடி மாதிரி போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு நெருப்பு வச்சிட்டோம்னா வெந்துடும். உப்பே தேவையில்லை. அந்த தும்பை செடியில் இருக்கிற அதாவது என்ன, அது உப்பு சத்து காயில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அதை பரிசோதனை செஞ்சு கூட நீங்கள் பார்த்துக்கங்க. எங்கேயாவது கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த தும்பை செடியை வச்சு, உப்பே தேவையில்லை, தும்பை செடியை வச்சு அந்த காயை அவிச்சு சாப்பிட்டுக்குருவோம் நிலத்துக்கு போனால். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.